ஸ்டார்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம். இட்ஸ் மீ பாலாஜி. இன்னைக்கு நம்ம ஷோல நம்ம கூட 2 பிளாக் பஸ்டர் டைரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்களையும் நம்ம வெல்கம் பண்ணிடலாம். சார் வெல்கம் சார், வெல்கம் டு த ஷோ. பிரவீன் காந்தி சார், அகத்தியன் சார். நீங்களும் ஆகலாம் நட்சத்திரத்துல நெக்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் யாருன்னு பாத்துடலாமா? கண்டிப்பா சீக்கிரம் கூப்பிடலாம். நான் நேட்டிவ் சென்னை தான், இங்கே பள்ளிக்கரணை. பேர் வந்து சதீஷ். சினிமா நடிக்க ஆசை, வாய்ப்பு தேடிட்டு இருக்கேன். இல்லை இல்லை சாரி, சினிமாவில் வாய்ப்பு தேடிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. ஓகே, நீங்கள் என்ன பர்ஃபார்ம் பண்ணலான்னு இருக்கீங்க? என்ன பெர்ஃபார்ம்னா எனக்கு வந்து வில்லனாக நடிக்க ஆசை, அதெல்லாம் நல்லா பண்ணுவேன். பண்ணலான்னு வந்திருக்கேன். ஸோ இது மாதிரி ஆடிஷன் பண்ணுறாங்க ராஜ் டிவியில் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ராஜ் டிவி என்னமோ சேனல் ஒன்று நெட்வொர்க், அதில் போய் பண்ணோன்னா ஒரு 4 பேருக்கு டெலிகாஸ்ட் ஆகும். அதில் ஒரு டேரக்டராக இருக்கட்டும் யாரோ பார்த்து சரி ஏதோ பண்ணுறான்ற தாண்டி இவனுக்கு ஏதோ வருது, இவனை கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு தரலான்னு நினச்சி யாரோ பண்ணுவாங்க இல்லையா, அதுக்காண்டி தான் வந்திருக்கேன். சொல்லுங்கள் சதீஷ்குமார், என்ன பெர்ஃபார்மன்ஸ் இங்கே கொடுக்க போகிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். ராஜ் டிவியில் ஆடிஷன் சொல்கிறான்னாங்க, நான் நடிக்க வாய்ப்பு தேடிட்டுருக்கேன். அதுக்காக ஒரு ஆப்ஷன் கிடச்சிது, அதுக்காக வந்திருக்கேன். நான் வந்து டிரைவராக வேலை செஞ்சிட்ருக்கேன். அதை தாண்டி நான் சினிமாவில் எனக்கு வரும், அதை நான் போய் காட்டணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். ஓகே, அதுதான். சூப்பர். ஆல் தி பெஸ்ட். ஸ்டார்ட் பண்ணு. ஏட்டையா வாங்க. யார் அவன்? எதுக்கு அங்கே உட்கார வச்சுருக்கீங்க? என்னய்யா கொஞ்ச நேரம் கூட வீட்டில் படுக்க விட மாட்டீங்க? நைட்டெல்லாம் அங்கே வேலை செஞ்சுட்டு பகலெல்லாம் இங்கே வந்து உக்காந்துட்டு ஒரு வீட்டுக்கு போனால் கொஞ்சம் நேரம் படுக்க கூட விட மாட்டேங்கிறீங்க. யார் என்னையா கேஸு அது இதுன்னு இப்படி யார் ஏன்? இங்கே வாடா, இங்கே வா. எங்கேருந்து வர? என்னது? இது என்ன வேலை பண்ணியிருக்க? எதுக்காண்டி அவங்க போன அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க? என்ன ஏட்டையா இவனும் எங்கே வந்தம்மா வச்சு 4 சவுசல்ல அமுச்சு விட்றதை விட்டு இவன் நல்லா உட்கார வச்சுட்டு எனக்கு ஃபோன் அடிச்சு என்ன நிமிஷம் பண்ணிட்டுருக்கீங்களே, இதெல்லாம் தேவையா? டேய் வரமாக்காரா, அந்த லேடி யார்? ஏம்மா யார் நீங்கள்? வா. உன்னெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. கேட்டாக்கா இன்ஸ்பெக்டர் எனக்கு தெரியும்னு சொல்கிறேன். இங்கே வந்து யார் நீ? ஏய் போ போ. ஏன் ஏட்டையா அந்த மாதிரி என் உயிர் எத்துன்ருக்கீங்க? வரவனெல்லாம் இது பண்ணிக்கிட்டு வந்த பார்த்து முடிச்சு அமுச்சு விட்றதை விட்டுட்டு என்ன வச்சு இது பண்ணிகிட்ருக்கீங்க. இம்சை கொடுக்காதுங்க ஏட்டையா. அதாங்க. இப்போ போலீஸ் ட்ரெஸ்லாம் உங்களுக்கு போட்டால் கரெக்டாக இருக்கும் உங்கள் ஹைட்டு வெயிட்டுக்கு. அப்போ லுக்காக ஒரு ரவுடிக்கும் ஓகே, நீங்கள் உங்களை கூப்பிடுவாங்க, நடிக்க கூப்பிடுவாங்க. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்ப்பான் டைரக்டர். அங்கே போனீங்கன்னா எதிர்பார்ப்பான். அது வந்து 50% தான் இருக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் டெவலப் பண்ணிங்க. சாரி சார் நான் பேசுகிறதுக்கு. எனக்கு ஆடிஷன் பண்ணால் வராது. சரி, நான் தனு சார் இப்போ D15 பண்ணிகிட்ருக்காரு. சரி, அதில் எஜே சூர்யா சார் கூட டீமில் வரேன். நான் பண்ணிகிட்ருக்கேன். மிகப்பெரிய படம் ஒரு 3 படத்தில் நல்லா பண்ணிட்டேன். படம் ரிலீஸ் ஆனால் நல்லா தெரிவேன். எனக்கு ஆடிஷன் நான் நிறைய இடத்துல பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த அளவுக்கு இதுவும் ஆகலை. ஆனால் அவங்க கூட நான் பண்ணும்போது நான் நல்லா பண்ணி ஓகே, ஒரு டேரக்டர் என்னை கூப்பிட்டு இவன் பண்ணுறான், அவனை கண்டினியூட்டிக்கு அவனை கூப்பிட்டு அவனை அப்படியே இது பண்ணுன்னு சொல்லி தான் என்னை கூப்பிட்டு நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆடிஷனாக நான் எல்லா இடத்துலையுமே பண்ணுறாங்க, எனக்கு வரமாட்டேது. அது என்னோட ப்ராப்ளமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் அதை நான் திருத்திக்கணும்னு பார்க்குறேன், என்னால் முடிய மாட்டேங்குது. அப்புறம் எதுக்கு வந்தீங்க ஆடிஷனுக்கு? இல்லை சார், நான் ட்ரை பண்ணுறோம், நம்ம பண்ணுறது பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏதோ ஒரு இது நான் இந்த மாதிரி பரவாயில்ல, ஆடிஷன்னா வராது, இருந்தாலும் போய் பண்ணிட்டு வருவோன்னு வந்தீங்களா? இல்லை போய் பண்ணுவோம். நம்மள சில என்னை வந்து கூப்பிட்றது இப்போ வரலன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இல்லை, இந்த இடத்துல பண்ணும்போது அப்படி தான் தெரியும். வரல இல்லையா? அதான் ரிசல்ட். அதுதான். நீங்களும் ஆகலாம் நட்சத்திரத்துல அடுத்த கண்டெஸ்டன்ட் யாருன்னு நம்ம பாத்துடலாமா? சீக்கிரமா வெல்கம் பண்ணிருங்க. So let's welcome on stage யோகநந்தம். ஹாய் யோகநந்தன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்க? சூப்பர், நல்லா இருக்கு. சிரிச்ச முகமா இருக்கீங்க. உங்க கான்செப்டும் எல்லாரையும் சிரிக்க வைக்கும், சந்தோஷப்படுத்தும். சிரிக்க வைக்கிறது தான் கான்செப்ட். ஸ்டாண்ட் அப் காமெடி தான் பண்ண போறேன். அப்படியா? சூப்பர். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது ஒரு எனர்ஜியோட வந்திருக்கீங்க. அந்த எனர்ஜி எங்களெல்லாம் ஏமாத்தாம வெளியே அப்படி இருக்கும். ஓகே, எங்களெல்லாம் ஏமாத்தாம சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருங்க. ட்ரை மை பெஸ்ட் ப்ரோ. என்ன வைஷாலி, அவங்க So all பெர்ஃபார்மன்ஸ் the very பார்க்கலாமா? best. உங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க எல்லாரும் வெயிட்டிங். சோ அழகா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே. ஹாய், என் பேர் யோகானந்தம். நான் டைட்டில் பார்க்கல நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்றேன். இப்போ நான் ஸ்டாண்ட் அப் காமெடி தான் பண்ண போறேன். பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு தத்துவம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். தன்னை மதிப்பவரிடம் தாழ்ந்து தான் பேசணும், தன்னை மிதிப்பவர்களிடம் வாழ்ந்து தான் பேசணும். இந்த ஒரு தத்துவத்தை மட்டும் மைண்டில் வச்சுட்டு இலக்க நோக்கி போனீங்கன்னா சீக்கிரமாக போயிடலாம்னு சொல்லிட்டு பர்ஃபார்மன்ஸ்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இப்போ நகைச்சுவை எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் காலேஜில் பசங்க பொண்ணுங்களுக்கு மத்தியில் தான் இருக்குது. ஸோ அப்படி என்னோட காலேஜ் லைஃப்பில் நடந்த சில விஷயத்தை தான் இன்றைக்கி நான் பர்ஃபார்மன்ஸாக பண்ண போகிறேன்.
அன்றைக்கி அப்படி தான் நாங்கள் தேர்ட் இயர் படிக்கும்போது ஒரு நாள் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். மச்சான் தேர்ட் இயர் வந்துடும்டா, நெக்ஸ்ட் வேலைக்கு போகணும், என்ன பண்ணுறதுனே தெரியல, பயமாக இருக்குது அப்படின்ட்டு. அதில் கூட்டத்தில் ஒருத்தர் சொல்கிறான், மச்சான் எனக்குலாம் வேலைக்கு போகணுன்னா 3 கண்டிஷன் இருக்குது. என்னை சுற்றி பொண்ணுங்க, எனக்கு ஒன்று ஒரு பெரிய வண்டி, எனக்கு ஒன்று ஒரு பேக் ஃபுல்லாக போகணும், இது 3த்தில் எதனா ஒன்று இருந்தால் தான் அந்த வேலைக்கு போவேன்றான். எனக்கு ஒன்றும் புரியல, ஏன்னா தமிழ்நாட்டில் வேலை கிடைக்கிறதே கஷ்டம், இந்த மாதிரி கண்டிஷன் போட்டால் எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் சொல்கிறான், 3த்தில் ஒன்று என்ன மச்சான், 3மே சேர்ந்த மாதிரி வேலை இருக்குது அப்படின்றான். எனக்கு இன்னும் சுத்தமாக புரியல, எப்பட்றா அப்படின்னு அவளை கேட்டவனே சொல்கிறான், மச்சான் உனக்கு ஒன்று ஒரு பெரிய வண்டி, உனக்கு ஒன்று ஒரு பேக் ஃபுல்லாக போனோம், உன்னை சுற்றி போனுங்க, இப்போ சம் லேடிஸ் பஸ் கண்டக்டராக போக மச்சான் 3மே இருக்கும் அப்படின்றானுங்க. இந்த மாதிரிலாம் தான் அக்கப்போஸ் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. இப்போ ரீசெண்டாக வந்து ஆகஸ்ட் 15 வந்துச்சுல, அப்போது தேசிய கொடி வாங்கலாம்னு சொல்லி என் ஃப்ரெண்டு போய் வாங்கியிருக்கான். அதுக்கு அந்த கடைக்காரன் போட்டு இவனை அடி நடிச்சிருக்கான். நான் போய் கேட்டேன், எதுக்கு இவனை அடிக்கிற அப்படின்ட்டு. உன் ஃப்ரெண்டு என்ன பண்ண தெரியுமாடா, என்ன தேசிய கொடி தானே வாங்க வந்தான். இல்லைடா தேசிய கொடி வாங்கி பார்த்துட்டு நல்லா இருக்கு, இந்த கலரில் வேறு மாடல் கிடைக்குமான்னு கேட்குறானுங்க, இந்த அளவுக்குலாம் மோசமாக இருக்கானுங்கடா அப்படின்றானுங்க. ஒரு வாட்டி என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் செத்து போயிட்டான். நாங்களாம் போயிட்டு சோகமாக நின்றுட்டு இருக்கோம். ஒருத்தர் குடிச்சிட்டு வேகமாக வந்து சொல்கிறான், டேய் செத்தவனே நல்லா தாண்டா படுத்துட்டு இருக்கான், நீங்கள் ஏன்டா இப்படி அழுவுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி இதெல்லாம் போதும். பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது, கேட்டுருவோம், ஜட்ஜஸ் கிட்டே கேட்டுருவோம். ஸ்டாண்டப் காமெடி தேசிய கொடி கொஞ்சம் நல்லா இருந்தது, க்ரியேட்டிவாக இருந்தது. 2-3 பரவாயில்ல, க்ரியேட்டிவாகவே இருந்தது. என்னென்னா இதில் பர்ஃபார்மன்ஸும் நீங்கள் மிக்ஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் நீங்கள் வெறும் டைலாக்காக போயிட்டுருக்கீங்க, வெறும் டைலாக்காக போயிட்டுருக்கு. அதை நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க. அதில் சில புத்திசாலித்தனமும் இருந்தது. இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் நீங்கள் ஏதோ கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கீங்க. நாட் பேட். சொல்கிற ஸ்டேஜ் இல்லை, அது செய்கிற ஸ்டேஜ். மிஸ் பண்ணிட்டீங்க. பெட்டர் லக்ஸ் நெக்ஸ்ட் டைம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே மேம், தேங்க்யூ. ஸோ நீங்களும் ஆகலாம் நட்சத்திரத்துல அடுத்த கண்டெஸ்டன்ட் யாருன்னு நம்ம பார்த்துடலாமா? பாலாஜி யார் வராங்க? கண்டிப்பா சத்தியமூர்த்தி அவரை வெல்கம் பண்ணிடலாம். வந்துருங்க சத்தியமூர்த்தி, உங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க. என்ன கான்செப்ட் பண்ண போறீங்க சார்? எமோஷ்னல். ஓகே, ஆல்ரெடி ஒரு எமோஷ்னலான ஸ்டேஜாக தான் இருக்குது. நீங்களும் உங்களோட எமோஷனல் இன்னும் கொஞ்சம் சேர்த்து வைங்க. அந்த எமோஷனல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் ஸ்வீட் எடுத்துங்க ஸ்வீட் எடுத்துங்க. ஸ்வீட் எதுக்கா? எனக்கு 6 வருஷம் கழிச்சு இப்போ தான் குழந்தைய பிறக்க போகுது, அதுக்கு தான் ஸ்வீட் எடுத்துக்கோங்க. நீங்களும் எடுத்துக்கோங்க. ஒரே நிமிஷம் அந்த ஸ்வீட்டை பிடிக்கலாம், கால் வருது, பிறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ, பிறந்துடுச்சா குழந்தை? இருக்காது, என் குழந்தை செத்து இருக்காது. திருப்பி கால் பண்ணி கேட்போம். ஹலோ, போய் சொல்லாதீங்க, என் குழந்தை எப்படி சாகும் சொல்லுங்க. என்னாலே தாங்க முடியலையே, அவளுக்கு எப்படி நான் ஆறுதல் சொல்லுவேன்? 6 வருஷம் கழிச்சு கடவுள் எனக்கு குழந்தை கொடுத்தாரு. ஐயோ கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையா? கொடுத்த குழந்தைய நீனே எடுத்துக்கிட்டியே. அவ்வளோதான் சார் உங்கள் கமெண்ட்ஸ். சின்சியராக ஒரு 2-3 வருஷம் ட்ரை பண்ணி உங்களை ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாம் பண்ணி நமக்கு இருக்க பயத்தை போக்கி இது இப்படி தான் நடிக்கலாம்னு தெரிஞ்சுக்கிட்டு நடிப்புனா என்னங்கிறத வந்து நிறைய பார்த்து கற்றுக்கிட்டு ட்ரை பண்ணிங்கன்னா நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். நீங்களும் ஆகலாம் நட்சத்திரத்துல நெக்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் ஸ்டேஜ்ல கூப்பிடலாமா? ஸோ லெட்ஸ் வெல்கம் சாய் சர்வேஷ். ஸோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஃபுல் டைம் ஆக்டிங் தான் மேடம். சூப்பர். ஸோ வாட்ஸ் கான்செப்ட்? இன்னைக்கு என்ன கான்செப்டோட? ஒரு காமெடியாக ஒன்று பண்ணலாம். காமெடியாக பண்ணலாம். சூப்பர். ஸோ டிலே இல்லாமல் உங்கள் பர்ஃபார்மன்ஸை டேரக்டர் ஜட்ஜஸ் கிட்ட காமிக்கலாமா? பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். பத்து பைசா இல்லை, சரி பஸ் ஏற வாராயிலே ஒரு 10 பைசா பாயில் வைக்க மாட்டானுங்க. நல்லா மாடாட்ட 2 கட்டப் போய் தூக்கின்னு வந்துடுவாங்க. கொரோனான்னு கம்பெனியை வேற க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஊசியை போட்டு நேராக மருந்த பஸ் ஸ்டாண்ட் தாண்டி வந்திருக்கேன். இன்னைக்கு ஆட்டையை போட்டு மூட்டையை கட்டாமல் விட மாட்டேன்டி. போலீஸு எங்கே மாஸ்க்கு சார். இவனுங்க வேற. வெள்ளுன்னு ஒருத்தன் வாராயா. வாயா ஆளே ஒரு டைப்பா இருக்கானே. ஏட ஊருக்கா? பஸ் வர லேட் ஆகுனே, வாங்க ஒரு டீ சாப்பிட்டு வருவோம். பழக்கம் இல்லையா? பதுங்குறானே, பணம் பலமாக இருக்குமோ?
ஏன்னா ஊருக்கு போறீல ஏதாவது விசேஷமா? கல்யாணமா, காது குத்தா, கருமாதியா? கோச்சிக்காதீங்கண்ணே, பஸ்ஸு வர வரைக்கும் வெட்டியா நிற்க வேணான்னு தான். எப்படி பேசினாலும் கேட்டு போகிறேன். ஏன்னா இந்த கொரோனா காலத்தில் மாஸ்க் போடாமல் வந்திருக்கியே, மாஸ்க் போடலாம் பஸ்ஸில் ஏற்ற மாட்டா தெரியாதா உனக்கு? வச்சிருப்பானோ? நல்ல வேலையா என்கிட்ட ஒரு மாஸ்க் இருக்குண்ணே, புது மாஸ்க்குண்ணே, புது மாஸ்க்கு போட்டுக்கண்ணே. அண்ணா போடுண்ணே, அண்ணா பணமான முக்கியம், மனுஷன் உசுறுத்தான முக்கியம். போன அப்பாடா போட்டேன். திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க ஆமைடா மயக்க மருந்து ஒர்க் அவுட் ஆக நைஸ். ஒரு ஆட்டை மூட்டை ஒரு பஞ்சு பண்ணியிருக்கீங்க, எண்டில் ஒரு மயக்க மருந்து மாஸ்கில் சேர்த்துருக்கான் அவன் அப்படின்னு அதில் ஒரு ஐடியா பண்ணியிருக்கீங்க. நைஸ். பர்ஃபார்மன்ஸும் ஒரு சின்ன வயசு வடிவேலை பார்த்த மாதிரி இருந்தது, ஆதிகால வடிவேலு. ஃபுல்லாக கூட நிறைய இப்போத்தி வடிவேல வந்துடுவாரா? எனிவே நல்லா இருந்தது. நைஸ். ஓகே சார், தேங்க்யூ. நல்லா பண்ணீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. நீங்களும் ஆகலாம் நட்சத்திரத்துல நெக்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் இன்வைட் பண்ணிடலாமா ஸ்டேஜ்ல? ஸோ நாகரத்னம் சார், ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். உங்கள் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட். ஏய், எவனோ அங்கே குடிபால வளட்டானிக்கு வளராத. இம்மா கூட்டம் எது வந்து குந்தி நிற்குதா? மதியானம் 12 மணி கடை தரங்கிறான், எனக்கு 6 மணிக்கே கடை தரேன். நாங்கள் மரியாதை பண்ணி உக்காந்துக்கிறோம். மூட பண்ணிட்டியா? டேய் என்ன அவ்வளோ கேவலம் போச்சு அவங்களை பார்த்தாக்கா? எங்களுக்கு கவர்மெண்ட்லேயே பட்டம் கொடுத்துக்கிறான் தெரியுமா உனக்கு? என்ன பட்டம் தெரியுமா? குடிகாரன் ஆச்சுனியா? டேய் ஓசி கட்டுருவேன். மது பிரியர்கள் சொல்ல, மது பிரியர்கள் மானம் கட்டவன. டேய் என் 3 பொண்டாட்டிடா. எத்தியா 3 பொண்டாட்டி? என்ன சிரிக்கிறா? டேய் எனக்கு காப்பாற்று தெம்புக்குதுடா. இந்த இரும்பில் பார்த்து நான் பயப்பட மாட்டேன். கேட்டா எங்கள் அம்மா வழியா வந்து 1, எங்கள் அப்பா வழியா வந்து 1, நானே முடிச்சிக்கணும் 1. இந்த 3 காப்பாற்றினா கஷ்டப்படுறேன். காத்தாலேருந்து சாயங்காலம் கஷ்டப்பட்டு அப்படியே அந்த 3க்கும் செட்டில் பண்ணிட்டு ஒரு தபா விட்டுன்னு கட்டையை போட்டுருவேன். நாடே சாராயம் வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் என்னடான்னு பார்த்தா அது இல்லைன்னா தமிழ்நாடே அழிஞ்சு போய்ட்டுற மாதிரி பேசுகிறீங்களே. அது தப்புண்ணே. நாங்களாம் வேண்டான்னு சொல்கிறோம். எல்லாருமே படித்தவங்க, ஒரு சமுதாயத்து மேலே அக்கறை உள்ளவங்களாம் வேணான்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனிவே மதுப்பிரியர் பிரியமாக பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். நீங்கள் அங்கேருந்து பேசலாம், நாங்கள் இங்கேருந்து பேச முடியாது சில விஷயங்களை. ஆல் தி பெஸ்ட். வாங்க. ஸோ நீங்களும் ஆகலாம் நட்சத்திரத்தோட நெக்ஸ்ட் கண்டெஸ்டன்ட்டை இன்வைட் பண்ணிடலாம் ஸ்டேஜுக்கு. ப்ளீஸ் வாங்க. உங்கள் பேர் என்ன? மை நேம் இஸ் வேல்முருகன். ஸோ உங்கள் பர்ஃபார்மன்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் சொல்ல போகிற கதை எப்படின்னா, ஒரு பொண்ணை பெற்ற அப்பா வந்து எப்படிலாம் வந்து கஷ்டப்பட்டு தான் பொண்ணை வளர்த்து கடைசியில் பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க தான் அது. தான் பொண்ணை பெற்ற அப்பா வந்து ஃபஸ்ட்டு குழந்தையா பிறகுந்தோடனே அது எப்படி கொஞ்சிறாருன்னா, ஆஹா எனக்கு ஒரு நல்ல பொன் குழந்தை பிறந்திருக்குது, இவ்வளோ மகராசி மாதிரி இருக்கிறா பாரு அப்படின்னு சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிறாங்க. கடைசியில் பார்த்தா அந்த பொண்ணு வளர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அந்த பொண்ணு வந்து எப்படின்னா தான் பெற்ற அப்பா வந்து எந்தளவு கஷ்டப்படுத்துகிறான்னா, டேய் தகப்பா நான் வெளில போகிறேன், எனக்கு 1000 ரூபா காசு கொடு அப்படிங்குது. கடைசியில் 4 காலம் கழிச்சு பார்த்தா அப்போ என் பொண்ணு சொன்னதை கேட்டு, ஏம்மா என்கிட்ட காசு இல்லைம்மா, நாளைக்கு வந்து வாங்கிக்கம்மா, அம்மா நாளைக்கு கொடுத்துட்றேம்மா உனக்கு. இல்லைம்மா வெளியில் டியூ கட்டிட்டேன் வண்டிக்கு, நீ கோச்சிக்காதம்மா அப்படிங்குது. ஆனால் என்ன கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோம்னா தான் தெரியுது, பொண்ணு நீலாம் என்னை பெற்ற அப்பனாடா, எனக்கு 10 பைசா நீ ஒழுங்காக செய்ய மாட்டேங்கிற, என்னை பெற்ற அப்பங்கிறியா நீனு அப்படிங்குது. கடைசியில் பார்த்தா அப்பா சொல்கிறாரு, ஏம்மா உன் செலவுக்கு தான்மா எல்லாம் செய்கிறோம், நாங்கள் என்னம்மா வச்சிட்ருக்குறோம் அப்படிங்கிறப்ப தான் பொண்ணு கேட்குது, நீலாம் என்னை பெற்ற அப்பனே இல்லை. ஒரு புரிதல் இல்லாத குடும்பம் அப்படின்றது தான் உங்கள் கான்செப்ட் இல்லையா? பதட்டமாகவே நடிக்கிறீங்க, ஒரு கான்ஃபிடென்ட்டாக இல்லை. அதான் ஃபஸ்ட் டைம்ன்றது ஒரு மன்னிக்கக்கூடிய இதுவாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக டெவலப் பண்ணிங்க சார். அந்த ஃபஸ்ட் டைம்னால ஒரு பதட்டம் இருக்கிறது, போக போக சரியாயிடும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஆல் தி பெஸ்ட். ஓகே சார், தேங்க்ஸ். நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம்ல நெக்ஸ்ட் யார் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
Let's welcome Gurumurthy on stage. திருமூர்த்தி ஓகே, என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க? நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். என்னோட ஒய்ஃப் வந்து இன்னொரு பர்சன் கூட அஃபேரில் இருக்காங்க. அதை பார்த்துட்டு நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறேன்? Okay, all the best. தேங்க்யூ. அம்மு, நான் வீட்டுக்கு எனக்கு அப்பவே தெரியும். எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? அவளை நம்பாதடா, அவள் இப்படி ஃபோன் பேசுகிறா, நீ ஆஃபீஸுக்கு போயிட்டு போயிட்டு மேலே போய் ஃபோன் பேசுகிறா, எங்களுக்கு தெரியாமல் ஒழிஞ்சு ஃபோன் பேசுகிறான்னு சொன்னாங்க. நாங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா அவள் என் செல்லம், அவளாம் அப்படி பண்ண மாட்டா, நீங்கள் அவளெல்லாம் அப்படி தப்பாக பேசாதீங்கம்மான்னு சொன்னேன். ஆனால் இப்போ என்னடி பண்ணுற? எனக்கு எப்படி உடம்புலாம் ஒரு மாதிரி ஆகுதுடி, கதை ஆகுது. ஐயோ நீ எனக்கு வேணாம், நீ போ. காலை எதுக்கு பிடிக்கிற? காலை விடு. நான் என்னடி பண்ணேன்? நான் உன்ன மாதிரி பண்ணேனா? நான் போய் இப்போ என்னது பக்கத்து வீட்டில் அன்றைக்கி நான் ஒரு பொண்ணை இப்படி நிமிந்து பார்த்தேன்னு சொல்லிட்டு என்ன சொன்னேன்? சீப்போ, நான் கூட வாழ மாட்டேன். நீ என்னடி பண்ணுற? பெஸ்டின்னு பெஸ்டின்னு சொன்னீங்களா அவனை? டேங்கோடா என்ன சொன்னேன்? இவ யார் உனக்கு? அக்கா மாதிரினால இன்னைக்கு அக்கா தங்கச்சி பண்ணுற வேலையா இது? ஐயோயோ ஏப்பா சாமி, வேணாடாப்பா, விட்டுருங்கடா. ரொம்ப மீடியாவில் எல்லாம் அந்த கண்டென்ட் கொண்டு வரக்கூடாது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஐம் சாரி, இது வந்து பேசவே முடியாது, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணவே முடியாது. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம்ல நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னா? So let's welcome Karthikeyan on stage. என்ன கான்செப்ட் சார்? கான்செப்ட் போலீஸ் முன்னாடி கன்ஃபஸ் பண்ணேன். ஓகே சார், சூப்பராக கன்ஃபஸ் பண்ணுங்க சார். அவன் ஸ்கூல் முன்னாடி வித்தான் சார். சின்ன பசங்க கொடுமை போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண. மறுநாளே என் முன்னாடி வந்து நின்று உன்னை கொன்னுடுவோண்டான்னு சொன்னான். இந்த முறை எஸ்பி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார், அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனா மறு வாரமே என் முன்னாடி வந்து நின்று நீ இன்னும் கதியாவ போற பாருடான்னு சொல்லிட்டு போனான். அடுத்த வாரம் என் பூச்சி என் அம்மு குட்டி தலையில் கல்ல போட்டு கொண்டுட்டான் சார். சார் அழுத்தி வரலாம் தலைவலி கொண்டு சொல்லுவா சார், அதுக்காக தலையே சரியா வர மாட்டோம் சார். கலைஞ்ச தலையிலேயே அவ்வளோ அழகா இருப்பார் சார். அதான் அவன் தலையை அப்படியே லாரி டயர் கடியில் வச்சு ஏத்த சொல்லி துடிக்க சாவடிச்சேன். ஆனா என் மூஞ்சி குட்டி சார் எப்படி துடிச்சிருப்பா சார் என் செல்ல சார். முடியல சார். காந்தி சார், கமெண்ட்ஸ் ப்ளீஸ். வெரி குட் பர்ஃபார்மன்ஸ், வெரி நைஸ். அது ஒரு டயலாக் ஒன்று சொன்னீங்க பார்த்தீங்களா, அழுத்தி தலைவார்னா வலிக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து தலையை கூட வாரல, அப்படிப்பட்ட பொண்ணு தலையில் கள்ள தூக்கி போட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னா அவன் தலையை வெட்டிட்டீங்கன்ட்டு பண்ணீங்க. அது ஒரு சமுதாயத்துக்கான மெசேஜ் என்னென்னா, போதை தடுப்புக்காக செஞ்சவங்களுக்கு இப்படி ஒரு பனிஷ்மெண்ட்டு நாட்டில் நடக்குது அப்படின்னு ஒரு நல்ல மெசேஜும் ட்ரை பண்ணியிருக்கீங்க. நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்க, வெரி நைஸ். நல்ல கேரக்டர் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். வெரி குட். அகத்தேன் சார், நல்லா பண்ணீங்க, எமோஷன் இருந்துச்சு. இன்னும் கூட கொஞ்சம் வேரியேஷன் காட்டியிருக்கலாம், இருந்தாலும் பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஆல் தி பெஸ்ட். நீங்களும் ஆகலாம் நட்சத்திரத்துல நெக்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் யாருன்னு நம்ம பார்த்துடலாமா? ஸோ லெட்ஸ் வெல்கம் பாப்ஜி ஆன் ஸ்டேஜ். பாப்ஜி சீக்கிரம் வாங்க, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எங்களுக்கு காமிங்க. வாங்க பாப்ஜி, என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறீங்க? கருப்பைப்பு பற்றி தான். ஓகே, பேசுங்க. நல்ல கான்செப்ட் பேச போறீங்க. சென்டர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஹலோ மச்சான், எங்கே மச்சான்? நான் ஊருக்கு போனோட தங்கச்சி அனுப்பி வைக்கிறேன் சென்னைக்கு. தனியெல்லாம் அனுப்பி வைக்காதடா, நீயே போ. இல்லை தனியாக அனுப்புவாங்க. ஹலோ, சொல்லுமா, எங்கேம்மா இருக்க? சென்னையிலையா? நான் தனியாக போயிருக்கேன்.
இதுக்குமா தனியாக போனேன். இப்போ நடக்கிற நாட்டில் ரேப்பு எல்லாம் நடக்குது. இப்போ பாதுகாப்பே இல்லை யாருக்கும். நீ எதுக்கு தனியாலாம் போனேன்? அண்ணா கூப்பிட்டு போகலாம் இல்லையா? இல்லை நான் அப்படி சரிம்மா சரிம்மா. சென்னைக்கு பொண்ணு அனுப்புறதுக்கே பயப்படுறீங்க, அதுவும் அண்ணன் நீங்கள் இருக்கிறேன்னு வேறு சொல்கிறீங்க. நீ சார் அப்படி இல்லை சார், இப்போ நடக்கிறதா நான். ஓகே அக்கா, சென்னைக்கெல்லாம் வரக்கூடாதா? என்ன அப்படிலாம் இல்லை, அது கான்செப்டே தப்பு. எல்லா பொண்ணுங்களும் கிளம்பி வந்துட்டாங்க. சரியா, இன்னும் கொஞ்சம் பெட்டராக திங்க் பண்ணியிருக்கலாம். பயம் இல்லாமல் பண்ணணும், திங்க் பண்ணுறதும் நல்லதாக பண்ணணும். ஓகே ப்ரோ, தேங்க்யூ தேங்க்யூ. நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம்ல நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னா, ஸோ லெட்ஸ் வெல்கம் திரு வெங்கடம் ஆன் ஸ்டேஜ். வாங்க. என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க? என்னென்னா இப்போது நான் ஒரு வேலை தேடிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறேன். அது என்னென்னா, ஒரு வேலைனா எப்படி இருக்கணுமோ அதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி நான் கேட்பேன். அப்போ அவர் என்ன சொல்லுவார், நீயே தான் ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லுவேன்னா, என்னோடய பழைய மியூசிக் டைரக்டர் வேலைக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது எனக்கு கால் வரும். அப்போ வந்து லியோ சக்ஸஸ் மீட்டுக்கு ஒரு பாட்டு பண்ணுங்க அப்படின்வாங்க. அது பண்ணி முடித்த உடனே அப்பயே இன்னொரு கால் வரும். அப்போ என்னென்னா, அஜித் சார் படம் வருதுல்ல, அந்த படத்துக்கு ஒரு பாட்டு பண்ணுங்க விடாமுயற்சிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பண்ணி முடிச்சுட்டு தளபதிக்கு பாட்டு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. இதுதான் ஸ்கிரிப்ட். மச்சான், என்ன மாதிரி வேலை வேணும்னு கேட்டல, சொல்கிறேன். அந்த மாதிரி வேலை இருந்தால் கொஞ்சம் சொல்கிறியா? ஒன்றும் இல்லை மச்சான், டெய்லியும் இன்சென்டிவு, வாரத்துக்கு ஒரு வாட்டி அப்ரைசலு, சில்லுன்னு ஏசி, சுட சுட காப்பி அடிக்கடி, அதுக்கப்புறம் ஒரு 50 இன்ச்சில் டிவி உள்ளே இருக்கணும். அப்புறம் என்னென்னா, ஒரு 5.1 ஹோம் தேட்ரு உள்ளே இருக்கணும். அதில் வந்து அப்படியே மைல்டாக இந்த ட்ரெஸ் எடுக்க போகும்போதெல்லாம் ஸ்லோவாக ஓடினே இருக்கும்ல, அந்த மாதிரி பாட்டு ஓடினே இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் காட்டு கட்டில், டயர்டாக இருக்கும்போது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. அப்புறம் என்னென்னா, இதுதான் ரொம்ப முக்கியம், ஒரு நாளைக்கு 3 வாட்டி தான் ஃபோன் வரணும். ஒன்று காலையில், இன்னொன்று மதியானம், இன்னொன்று நைட்டு. அப்புறம் என்ன மச்சான், ஒன்றும் இல்லை, ஒரு மாதம் ஆனால் ஒரு 1 லட்ச ரூபா கிரெடிட் ஆகிடணும். அவள் தான் மச்சான். இந்த மாதிரி வேலை இருந்தால் சொல்லு, வந்துடுறேன். இந்த மாதிரி வேலை வேணுன்னா நானாக தான் கம்பெனி வைக்கணுமா? சரி மச்சான், நான் என் பழைய மியூசிக் டைரக்டர் வேலைக்கே போயிடுறேன். கால் வேறு வருது. ஹலோ, சொல்லுங்கள். சிங்கர் தான் பேசுகிறேன். சொல்லுங்கள். மொக்க மியூசிக் டைரக்டர் ஸ்டார் திருவேங்கடமா? நான் தாங்க பேசுகிறேன். சொல்லுங்கள். லியோ சக்ஸஸ் மீட்டுக்கு பாட்டு வேணுமா? சரிங்க, பண்ணிடலாம். ஓகே, இதோ பண்ணுறேன். அப்படியே லைனில் இருங்க. ஜட்ஜஸ் எப்படி என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னு கேட்கல. ஏதோ கொஞ்சம் காமெடியாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்கீங்க. சரி, காமெடிக்கு நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா ஐ திங்க் ஏதோ ஒன்று கிடைக்கும் உங்களுக்கு. சரி சார், அந்த சென்ஸ் இருக்குது உங்களுக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இது நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பாலாஜி.